நேற்று நம்ம தளபதி தனி விமானம் மூலயமா மதுரை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். ஸோ அப்போ இறங்கும் போது ஒரு நல்ல ஒரு உற்சாகமாக கையை மேலே உயர்த்தி குதித்து ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்வாரத்தோடு இறங்கினார். ஸோ அது வந்து அவங்க ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்குன்றதுக்காக அப்படி பண்ணார். ஸோ அதை பார்த்து பொறுக்காத இந்த டிஎம்கே ஊபிஸ் அண்ட் ஐடி விங்ஸில் இருந்து ஒரு சிலர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். வரும்போதே நரம்பி குத்து ஆடிக்கொண்டே வருகிறான், பின்னர் இவனைப் போலத்தான் எனது கட்சி ஆட்களும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார்கள். ஸோ இதில் வந்து ஒரு மரியாதை அப்படின்னா என்னென்னு தெரியாதா, இல்லை அவங்க கட்சிக்காரங்களுக்கு தான் தெரியாதா தெரியல. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, மரியாதையாக இருக்கணும். எல்லாருமே படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 80s 70s 60s இருந்த மாதிரி இல்லை இப்போ இருக்கிற ஒரு அரசியல். ஸோ மரியாதையாக நம்ம மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், அதுதான் நல்லது. அடுத்து இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஐயோ காமெடி பீஸ் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைலில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அஜித்தோட ரசிகர்னு தெரியுது. ஸோ அஜித் அவரோட ஃப்ரெண்ட் விஜய்க்கு வாழ்த்து சொல்லிட்டாரு அரசியலுக்கு வந்ததை பார்த்து. ஸோ அவரே வாழ்த்து சொல்லும்போது அவரோட ரசிகர்கள் அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ அஜித் அவருக்கு வந்து அவரோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக அரசியல் அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால் வரல. பட் விஜய் வந்திருக்காரு, அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லலாம், சப்போர்ட் பண்ணணும். ஸோ விஜய் நல்லது பண்ணால் அதை வரவேற்கலாம், தப்பு பண்ணார்னா அதை நம்ம தட்டி கேட்கணும். விஜயகாந்த் சாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாமல் அவர் நம்ம இழந்துட்டோம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம அடுத்து வர இந்த விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சப்போர்ட்டையும் கண்டிப்பாக கொடுப்போம். வாழ்த்துக்கள் விஜய் சார்.